நமஸ்காரம். குரு வேலா பேசுகிறேன். நல்லது நடக்கட்டும், நல்லதே மட்டும் நடக்கட்டும் உங்கள் வாழ்வில். நான் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு நட்சத்திரங்கள். சூரிய நட்சத்திரங்களாகிய கிருத்திகை, உத்திரம், உத்திராடம். இந்த 3 நட்சத்திரங்களுக்கு ஒரு பொதுவான குணம் உண்டு. கர்ணன் சூரியனுடைய முழு அருளில் பிறந்த கொடையாளி. அதை போன்று சூரிய நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் நேர்மையாகவும், நட்புக்கு இலக்கணமாகவும், கொடைவள்ளல் குணம் உடையவர்களாகவும், பொய் பேசாதவர்களாகவும், அடுத்தவர்களுக்கு உதவி செய்பவர்களாகவும் இவர்கள் வாழ்கிறார்கள். இவர்களிடம் நேர்மை, நல்ல பண்பு. அவர்கள் குடியிருக்கும் ஊரில் அருகிலேயே நில, சொத்துக்கள், இதை அவர்கள் அடைகிறார்கள். அடுத்து சந்திர நட்சத்திரம். சந்திரனோட நட்சத்திரங்கள் ரோகிணி, ஹஸ்தம், திருவோணம். இந்த 3 நட்சத்திரங்கள் ஒரு பொதுவான குணம் உண்டு. இது எல்லாமே இறை அருளால் உடைய நட்சத்திரங்கள். ரோகிணி கிருஷ்ண பரமாத்மா, திருவோணம் மகாவிஷ்ணு, ஹஸ்தம் ஒவ்வொரு குணாதிசயங்களும். இந்த சந்திர நட்சத்திரங்களுக்கு உண்டான குணாதிசயம் என்ன? இவர்கள் நிமிடத்துக்கு நிமிடம் என்ன மாற்றங்களும் உடையவர்கள். பிரபஞ்சத்தோடு மிக வேகமாக தொடர்பு கொண்டு நற்சாபமும் புதுசாபமும் உடையவர்கள் சொல்வார்கள். அவர்கள் சொல்வது எல்லாம் நடந்துவிடும். மிக ஜாக்கிரதையாக அவர்களை கையாள வேண்டும். மிக நல்ல குணமும், தாய்மை குணமும், அன்பும், பேரறிவும் உடையவர்கள். கற்பனா சக்தி அபரிதமாக இருக்கும். இவர்கள் ஆற்றலை சொல்லி மகிழாது. அடுத்து நான் பேசப் போகும் தலைப்பு குரு. குருவோட நட்சத்திரங்கள் புனர்பூசம், ராமனுடைய நட்சத்திரம். அடுத்து பூரட்டாதி, இன்னொரு நட்சத்திரம் இருக்கிறது விசாகம். விசாகம் முருகனுடைய நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரங்கள் பொதுவான குணம் என்றால் பொறுமை, அன்பு, சாக்ரிஃபைஸ், அடுத்தவர்களுக்காக தியாகம் செய்தல். இந்த 3 குணாதிசயங்களும் அவர்களிடம் இருக்கும். நேர்மையும் பண்பும் உடையவர்கள். ஏகபத்தினர்கள். இவர்கள் தன் மனைவியை விட்டு வேறு மனைவியை தொடாமல் நிலை கொள்பவர்கள். அற்புதமான மனிதர்கள் இந்த குரு நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். அடுத்து நான் சொல்ல போவது ராகு நட்சத்திரம். திருவாதிரை, சுவாதி, சதயம். இந்த 3 நட்சத்திரங்களும் ராகுவோட நட்சத்திரம். துர்க்கையின் முழு அருளை கொண்ட நட்சத்திரம். திருவாதிரை சிவபெருமான் நட்சத்திரம். சுவாதி நரசிம்மருடைய நட்சத்திரம். இந்த நட்சத்திரங்களுக்கு இருக்கக்கூடிய ஆற்றல் என்னவென்றால், இவர்கள் கற்புக்கரசர்களை தான் திருமணம் செய்ய வேண்டும், கற்புக்கரசிகளை தான் திருமணம் செய்ய வேண்டும். இல்லையே இவர்கள் மன வாழ்க்கை கொஞ்சம் சீர்குலையும். ராகுவோட நட்சத்திரத்திற்கு ஆற்றல் மிகுந்த நட்சத்திரம். இவர்கள் டாமினேட் செய்வார்கள், அடுத்தவர்களை அதிகமாக டாமினேட் செய்வார்கள். மிக பிரபல்யவான்கள், தொழிலில் மிகப்பெரிய வெற்றி அடைவார்கள். இவர்களுக்கு வாசம் துர்வாசம் அடையக்கூடிய பொருள்கள் மூலமாக தோல் பதனிடுதல் மற்றும் டிஸ்டிலரிஸ், இவங்க தான் பெரிய டாமினேட் பீப்புள்ஸா இருக்காங்க. அடுத்த நட்சத்திரம் சுக்கிரனுடைய நட்சத்திரம் சொல்கிறேன். சுக்கிரனுடைய நட்சத்திரம் எடுத்துக்கொண்டால் பரணி, பூரம், பூராடம். பூராடம் நூலாடாது என்பார்கள். பூராட நட்சத்திரக்காரர்களை நாம் ஜெயிக்க முடியாது. பரணி நட்சத்திரம் தரணியாளும் என்பார்கள். அவர்கள் அப்படிப்பட்ட சிறப்பான, பணத்திற்கு பஞ்சம் இருக்காது, அழகிற்கு பஞ்சம் இருக்காது. இவர்கள் பெண்களானால் மிக ஜாக்கிரதையாக அவர்களை திருமணம் செய்து கொடுக்க வேண்டும். வசதியான வீட்டில் அவர்களை திருமணம் செய்து கொடுக்க வேண்டும். சரியான கணவனை தேர்ந்தெடுத்து திருமணம் செய்ய வேண்டும். இல்லையே சில சக்திகள், தீய சக்திகள் அவரை ஆட்கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. பூராடம், பூரம், பரணி லட்சுமியின் முழு அன்புக்கு உடையது. அடுத்து நாம் எடுத்துக்கொள்வது புதனுடைய நட்சத்திரம். ஆயில்யம், கேட்டை, ரேவதி. இந்த 3 நட்சத்திரத்தின் பொதுவான குணம், கிருஷ்ண பரமாத்மாவின் அம்சம் உடையது இந்த நட்சத்திரம். ஆயில்யம் கார்கோடகன், பாம்புகளின் தலைவன் கார்கோடகனுடைய நட்சத்திரம் ஆயில்யம். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கோட்டை கட்டுவார்கள் என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள். அதே போல ரேவதி நட்சத்திரத்துக்காரர்கள் மென்மையானவர்கள், அறிவில் சிறந்தவர்கள், ஆற்றல் உடையவர்கள். மிகவும் கிருஷ்ண பரமாத்மாவுக்கு இருக்கக்கூடிய அனைத்து மூளையும் அவர்களுக்கு இருக்கும். யாரை எப்படி வெல்வது, யாரை எப்படி தன் வயப்படுத்துவது, யாரை எப்படி கவிழ்ப்பது என்ற அந்த ராஜதந்திரம் மிகுந்தவர்கள். இவர்களுடன் நாம் ஜாக்கிரதையாக பழக வேண்டும். அவர்கள் மிகவும் பதிநுட்பம் உடையவர்கள். ஒருவரை எப்படி தன்வயப்படுத்துதல், எப்படி அவர்களை பயன்படுத்தும் என்ற ஆற்றல் உடையவர்கள் இந்த புதன் நட்சத்திரத்தில் உடையவர்கள். அடுத்து நாம் பார்க்க போற நட்சத்திரம் கேதுவுடைய நட்சத்திரம். கேதுவுடைய நட்சத்திரம் என்னவென்றால்
மகம், மூலம், அஸ்வினி. இந்த 3 நட்சத்திரங்களும் கேதுவுடைய நட்சத்திரம். கேதுவுடைய நட்சத்திரம் உடையவர்களுக்கு ஆன்மீகம் மிக அற்புதமாக வரும். மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர் தான் ஆஞ்சநேயர். கேதுவின் மக நட்சத்திரம் ஜெகத்தை ஆளும் என்பார்கள். மகத்தில் பெண் குழந்தை பிறந்தால் ஜெகத்தை ஆளும், ஆண் குழந்தை பிறந்தாலும் ஜெகத்தை ஆளும், என் மகம் ஜெகத்தை ஆளும் அப்படின்னு சொல்கிறார்கள். இந்த 3 கேது நட்சத்திரக்கும் இருக்கக்கூடிய ஒரே தன்மை என்னவென்றால் இவர்களுக்கு மன வாழ்க்கையில் சில நேரங்கள் சோபிக்காமல் போய்விடுகிறது. அது ஏன் என்று இன்று வரை எனக்கு தெரியவில்லை. மிகவும் இறைவனுடன் ஒன்றரை கலக்கக்கூடிய இந்த கேது 3 நட்சத்திரங்கள் மிகவும் சக்தி வாய்ந்தது. மகமே மூலம், ஆண் மூலம் அரசாலும், பெண் மூலம் நிர்மூலம் என்று சொல்கிறார்கள். ஆனால் அந்த மூல நட்சத்திரத்தில் பிறக்கும் போது சிங்கிள் ஃபாதர் சிங்கிள் மதர் வீட்டில சம்பந்தம் செய்தால் அந்த பிரச்சனைகளிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ளலாம். அடுத்து நான் சொல்ல நினைப்பது செவ்வாயோட நட்சத்திரம். செவ்வாய் மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம் இந்த 3 நட்சத்திரங்களும் செவ்வாய் சம்பந்தப்பட்ட நட்சத்திரம். செவ்வாய் என்றாலே முருகன், அழகன் முருகன் அவர்களுடைய அவதார புருஷர்களாக வருகிறார்கள். இவர்களுக்கு மிகுந்த கோபமும் அளவுக்கு அதிகமான ஆற்றலும் உடலில் பயங்கரமான சக்தியும் உடையவர்கள் இவர்கள். இவர்களுடன் இருக்கும் கோபமே இவர்களை நிறைய நேரங்களில் இவர்களை தவறாக சித்தரிக்கும். ஆனால் பிரத்தியாருக்கு எந்தவித தீங்கும் செய்ய மாட்டார்கள். தன்னால் முடிந்த உதவிகளை அடுத்தவருக்கு செய்து மிகப்பெரிய ஆற்றல்களை இவர்கள் கொண்டு செலுத்துவார்கள். செவ்வாய் சம்பந்தப்பட்ட நட்சத்திரங்கள். செவ்வாய் நட்சத்திரங்களை ஒன்று சேர்க்கக்கூடாது. ரச்சுவின் சிரோ ரச்சு ஆகிறதால் இந்த 3 நட்சத்திரத்தையும் ஒரு நட்சத்திரத்தை சேர்த்து வைத்தால் சிரோ ரச்சு ஏற்பட்டு அவர்களுக்கு கண்டம் ஏற்படும். மிகவும் ஜாக்கிரதையாக திருமண பொருத்தத்தில் செவ்வாய் நட்சத்திரத்தை மட்டும் ஒன்றை சேர்க்காமல் நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நவக்கோள்களில் நாம்